12ஆம் வகுப்பு வேதியியலில் ஈத்தர் பகுதியிலிருந்து ஈத்தர்களில் முக்கியமான வேதிப்பண்புகள், அதாவது வேதி வினைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து கடந்த ஆண்டுனா நம்ம 2026 மார்ச் மாதத்தில் ஒரு 5 மதிப்பெண் வினா இந்த பகுதியிலிருந்து தான் வந்திருந்தது. மேலும் இந்த பகுதியானது பழைய சிலபஸில் இந்த இடத்துல ஈத்தர் பாடம் தனியாக இருந்திருக்கும். அதில் முக்கியமாக ஒரு 5 மதிப்பெண் தொடர்ந்து வந்திருக்கும். அப்போ அதில் நிறைய வேதி வினைகளை நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஈத்தர் என்று சொன்னால் ROR. இங்கே இருவிதமான ஈத்தர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ரெண்டுமே மிக்ஸ்டு ஈத்தர். மிக்ஸ்டு ஈத்தர்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியா இல்லை. C2H5OCH3, அதாவது எத்தில் மெத்தில் ஈத்தர். அடுத்து பார்த்தோம்னா அனிசோல் C6H5OCH3 மீத்தாக்சிபென்சீன். இதை ஒரு HI-உடன் வினைபுரிய செய்தால், இல்லை மாணவர்கள் வேண்டுமானால் டைஎத்தில் ஈத்தரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்தாலும் C2H5OC2H5 இதுதான் நமக்கு நல்லா தெரியும். ரெண்டு பக்கமும் எத்தில் தொகுதி இருக்கிறதுனால டைஎத்தில் ஈத்தர், ஈத்தாக்சி ஈத்தேன் என்று சொல்லுவோம். நீங்கள் ஒரு HI சேர்த்து வினைப்படுத்துகின்ற போது இங்கே பிளந்து இந்த ஒரு பக்கம் Hம் ஒரு பக்கம் ஐயும் சேர்ந்து கிடைக்கும் விளைபொருள். அப்போ இந்த இடத்துல ஏன் இது பொதுவாக மாணவர்கள் ஈஸியாக எழுதிடலாம். இங்கே கொடுத்திருக்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, முதலில் புரோட்டான் ஏற்றம் அடைந்து இரண்டாம் படியில அயோடின் தாக்கம் ஏற்படும். அப்போ அந்த அயோடின் எந்த இடத்துல சேரும் அப்படின்னா, குறைவான கார்பன் எண்ணிக்கை உடைய ஆல்கைல் தொகுதி. அப்போ குறைவான கார்பன் அப்படின்னு சொல்லுகின்ற போது மெத்தில் தான். அப்போ இந்த இடத்துல I சேரும், இந்த இடத்துல H சேரும். இதே மாதிரி இதுலையும் இங்க பிளக்கப்பட்டு இங்கே I சேரும், இங்கே H சேரும். அதை ஒட்டி தான் அங்கே விளைபொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த இடதுபுறமா வட்டமிடுறோம் பாருங்க, அது C2H5OH ஏத்தனால். அடுத்தது வலதுபுறமா வட்டமிடுறோம் பாருங்க, CH3I, அதுதான் இது. அதே போல இது ஜூன் மாதத்தில் கேட்கப்பட்ட ஒரு 5 மதிப்பெண் வினாவில் ABCயை கண்டுபிடி. அதுக்கடுத்து இன்னமும் தொடர்ந்தது. A என்பது இந்த மூலக்கூறு, இதனை HI-உடன் வினைபுரியும் போது B என்ற இந்த மூலக்கூறையும் C என்ற இந்த மூலக்கூறையும் உருவாகிறது என்பது ஒட்டி இங்கே வினா கண்டுபிடி வகையில கேட்டிருந்தாங்க. அப்போ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ மொத்தமா நீக்கிட்டு நம்ம சொல்லிடலாம பாருங்க. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா C7H8O என்று கொடுக்கப்பட்டிருந்தது. பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து, 6 கார்பனுக்கு மேலே செல்கின்ற போது ஒரு ஃபினைல் தொகுதியை கழியுங்கள் என்று சொல்லுவோம். C6H5 அப்படி கழுத்தீர்களானால் மீதம் இருப்பது என்ன பாருங்க. இந்த 7 கார்பன்ல 6 கார்பன் கழிச்சா ஒரு கார்பன், 8 ஹைட்ரஜன்ல 5 ஹைட்ரஜன் கழிச்சா மீதம் 3 ஹைட்ரஜன், ஒரு O. அப்போ நீங்கள் இப்ப நான் அங்க காட்டக்கூடிய பகுதியை நீங்கள் சேர்த்து எழுதணும்னா, அப்படியே திருப்பி எழுதினீங்கன்னா C6H5OCH3 என்று இது கிடைத்துவிடும். அப்போ ஏவை கண்டுபிடித்து விடலாம். மாணவர்கள் இந்த குறிப்பை வைத்துக்கொண்டு ஏவை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இதே போன்று நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. சரி, ஏவை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து அவங்க குறிப்பு கொடுத்துருக்கிறது HI-உடன் வினைபுரிய செய்யும். அப்போ இங்க உடையும், இந்த இடத்துல H சேரும், I எங்க சேரும். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, I குறைவான கார்பனுடைய
அந்த ஆல்கைல் தொகுதி பக்கம் சேரும். அப்போ சேரும். அப்போ நீங்க விளைபொருளை இதையும் இதையும் எழுதிடலாம். அப்போ ஏவை கண்டுபிடிச்சாச்சு, பியை கண்டுபிடிச்சாச்சு, சியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த படியில இந்த ஃபீனால ஜிங்குடன் சேர்த்து வெப்பப்படுத்தணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஓ நீங்கிடும். அந்த ஓ போயிடுச்சுன்னா இந்த H அங்க சேர்ந்துச்சுன்னா C6H6 பென்சீன் கிடைக்கும். அதுதான் டி. அப்ப பியை ஜிங்குடன் வினைப்படுத்த டி கிடைக்கிறது. ஏபிசிடியை கண்டுபிடி, வினையை விளக்குனா இது ஒரு வினை, அது ஒரு வினை எழுதினா 5க்கு 5 வாங்கிடலாம். அவ்வாறு வினா வந்திருந்தது. சரி, அடுத்து அதனால இது வந்து பயன்படும். அடுத்ததா 2 எச்சையுடன் வினைபுரிய செய்தால், இதான் சொன்னேன்னா இது பழைய சிலபஸ்ல அப்படி கேட்டு. அப்போ 2 எச்சைனா இங்க உடைச்சா அப்போ இங்க எச் இங்க ஐ சார். ஒரு எச்சை பயன்படுத்தும் போது நடந்தது ஏற்கனவே சொல்லி கொடுத்துரும். இப்போ அடுத்து என்னன்னா இங்கேயும் உடையும். அப்ப இங்க ஐ இங்க எச். அப்ப அந்த சென்டர்ல என்ன போகும் பாருங்க, H2 ஓ. ஏற்கனவே ஒரு எச் சேர்த்தீங்க, இப்போ ஒரு எச் சேர்த்தீங்க. அங்க ரெட்ல ஒரு எச் இருக்கு, பிங்க்ல ஒரு எச் இருக்கு. ஓ சேர்ந்தா H2 போயிடும். இடதுபுறமாக என்ன இருக்கு, C2H5I. வலதுபுறமா என்ன இருக்கு, CH3I. அதுதான் இது. முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது பகுதிக்கு போயிடலாம். அடுத்தது ஆட்டோ ஆக்சிடேஷன். இது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ரைட் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இங்க டயத்தில் ஈத்தரை நான் எடுத்திருக்கேன். இதை காற்றுல திறந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் திறந்து வைக்கக்கூடாது அப்படின்னா, அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஃபெராக்சைடு பொருளை தரும். வார்த்தை ஞாபகம் வைங்க, ஒரு மதிப்பெண் வினாவில் வரலாம். ஃபெராக்சைடு என்ற பொருள். ஃபெராக்சைடு அப்படின்னும் போது ஒரு பொருள் ஈஸியாக எழுதிடலாம். ஃபெராக்சைடுனா நீங்க டைசல்ஃபூரிக் ஆசிட்ல ஆக்சிஜன் சேர்ந்தா ஃபெராக்சி டைசல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு எழுதிடும். அதுதான் மார்ஷல் அமிலம். சல்பூரிக் அமிலத்தினுடைய இன்னொரு ஆக்சிஜன் சேர்த்தீங்கன்னா ஃபெராக்சி சல்பூரிக் அமிலம், அதுதான் கேரோஸ் ஆசிட். ஸோ அந்த 2 இடங்கள்ல மாணவர்களுக்கு நினைவு இருக்கா பாருங்க, ஓ பாண்ட் ஓ என்ற பிணைப்பு இருக்கும். அதே போல இந்த ஈத்தருக்கு ஒரு ஓவை சேர்த்தீங்கன்னா, இங்க ஈத்தர்ல ஒரு ஓ இருக்கு, இதுக்கு இன்னொரு ஓ சேர்த்தீங்கன்னா இது அமைப்பு இருக்கு பாருங்க. அப்போ அது டயத்தில் ஃபெராக்சைடு ஒரு அமைப்பு அப்படி உருவாகும். இன்னொரு அமைப்பை நான் எழுதுறேன், புரிந்து கொள்ளுங்கள். இந்த டயத்தில் ஈத்தரை பிரிச்சு எழுதணும்னா எப்படி எழுதலாம்? முதல்ல இந்த பக்கம் 2 கார்பன் இருக்கு சார், அடுத்து ஓ இருக்கு சார், அடுத்து 2 கார்பன் இருக்கு சார், அடுத்து ஹைட்ரஜன் எல்லாம் நம்ம பிரிச்சு எழுதுவோம் சார். அப்படின்னா இந்த இடத்துலலாம் H இருக்கு சார். ஆமானவர்களே, இப்படித்தான் நம்ம இந்த டயத்தில் ஈத்தரை முதல்ல நம்ம விரிவான அமைப்பா எழுதணும்னா இப்படித்தான் எழுதுவோம். புரிந்து கொண்டால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போது இந்த டயத்தில் ஈத்தரை காற்றுடன் வினைபுரிய செய்யும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னா, அந்த காற்றுல இருக்கிற அந்த ஆக்சிஜன் இந்த ஒரு இடத்துல நான் அங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம எழுதியிருக்கிற மாதிரினா இந்த ஒரு CHக்கு இடையில ஓஓ என்று நுழைவதாக நீங்கள் கருதுங்கள். அவ்வாறுதான் இந்த அமைப்பை எழுதியிருக்கேன். அப்போ நம்ம படிக்கலாமா பாருங்க. இது CH3, அடுத்தது இது CH2, அடுத்தது O, அடுத்தது வலதுபுறமா இருக்கிறது முடிச்சிடலாம். CH CH3 CH CH3. இங்க இந்த மீண்டும் அதெல்லாம் நீக்கிட்டு எங்க சேர்ந்திருக்குன்னு சொன்னேன், அந்த ஓஓ தொகுதி இந்த இடத்துல சேர்ந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஓ ஓ என்று சேர்ந்திருக்கு. இதே போன்று நம்ம இன்னொரு இடத்துல பார்த்திருப்போம். மாணவர்களுக்கு நினைவு வருதா?
நான் எழுதுறேன், உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு பாருங்க. இப்போ ஃபெராக்சைடு எங்கெல்லாம் பார்த்துருக்குன்றதும் இது இது என்னது கியூமின். வெரி குட். யாரெல்லாம் கியூமின்ட்டு ஜட்ஜ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு இது நல்லது. இது கியூமின். இப்போ இன்னைக்கு கூட எக்ஸாம்ல நம்ம கேட்கலாம் மிட்டம்ல, கியூமினிலிருந்து எவ்வாறு ஃபீனாலை தயாரிப்பீர்கள்? கியூமினிலிருந்து எவ்வாறு ஃபீனாலை தயாரிப்பீர்கள்? இது கியூமின். இந்த கியூமினை காற்றுடன் வினைப்படுத்துனீங்கன்னா கிடைக்கிற விளைபொருள் என்ன? நான் அந்த விளைபொருள் அந்த இடத்துல எழுத முடியாது, இங்கே மாத்திடுறேன். இந்த இடத்துல ஓஓ சேரும். புரிஞ்சுதா பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஓஓ சேரும். அதுக்கு பேர் என்னது? கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. ஆமாம், இந்த ஈத்தர்ல கூட அது போலதான் ஓஓ இடையில சேர்ந்திருக்கு. இந்த ஓகே. அப்போ அப்போ அந்த கியூமினில் இருந்து ஃபீனால் எப்படி பெறுவோம்ட்டு கியூமினை ஆக்சினேட்டர் செய்கிறோம், கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு கிடைக்கிறது. அதை நீங்கள் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தினீங்கன்னா உடைக்கப்படும். எங்க உடையும்? இங்க ஒரு அசிட்டோன் நீங்கிடும். அசிட்டோன் வாய்ப்பாடு என்னது? CH3 CH3 CO CH3. நான் ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் பாரு, அசிட்டோன் நீங்கிடும். அப்போ அந்த பென்சீன் வளையத்துல இந்த OH தொகுதி வந்து கிடைக்கும். அப்போ பென்சீன் வளையத்துல OH இருந்தா அதுக்கு பேரு ஃபீனால் என்று சொல்லுவோம் அல்லவா? இப்ப மாணவர்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நான் ஃபெராக்சி கேரோஸ் அமிலம். கேரோஸ் அமிலம்னா என்ன? அதுவும் ஃபெராக்சி தான். இதெல்லாம் ஃபெராக்சைடு அப்படின்றத சொல்லிட்டேன். சல்ஃபூரிக் அமிலம் எப்படி எழுதுவோம்? இதுதான் சல்ஃபூரிக் அமிலம். இது சல்ஃபூரிக் அமிலம். இதுக்கு நீங்க ஒரு ஓவர் சேர்த்தீங்கன்னா அது கேரோஸ் அமிலம். சரி, அடுத்தது PCl5 உடன் வினைபுரிய செய்றீங்க. அப்படி PCl5 உடன் வினைபுரிய செஞ்சா இங்க உடையும், இங்க உடையும், இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இடையில PCl3 சேரும். அப்போ நமக்கு இதுவும் இதுவும் கிடைக்கும். சென்டர்ல POCl3. அடுத்ததா நீர்த்த H2SO4. இது கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட வினா. இது அப்படி சேர்த்தோம்னா இது நீரார் பகுப்படையும். இங்க டைஎத்தில் கொடுக்கல. அப்போ டைஎத்தில் வாய்ப்பாடு C2H5O C2H5. இதுக்கு நீங்கள் நீர் சேர்த்தீர்களானால் இங்க உடையும், இங்க Hம், இங்க OHம். அப்போ இடதுபுறமா என்ன இருக்கு பாருங்க, C2H5OH. வலதுபுறமா என்ன இருக்கு பாருங்க, C2H5OH. அப்போ 2 மோல் டைஎத்தில் கிடைக்கும். அடுத்தது வித் குளோரின் லைட் சேர்த்தா என்ன நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. குளோரின் லைட் சேர்த்தீங்கன்னா இந்த டைஎத்தில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜன்களும் குளோரினால பதிலிடப்படும். அப்போ பெர்குளோரோ டைஎத்தில் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கடந்த ஆண்டுல 5 மார்க்ல வந்துச்சு. அடுத்தது அசிட்டைல் குளோரைடா கூட வினைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? இது மூணுமே கடந்த ஆண்டு 5 மார்க்ல வந்திருந்தது. அப்போ அதுக்கு வினை எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உடைக்கப்படும். அப்போ இந்த இடத்துல CH3CO சேர்க்க போற, இந்த இடத்துல Cl சேர்க்க போற. அப்போ இடதுபுறமா அதை நம்ம எழுதிட்டு போனோம்னா CH3CO O C2H5 கிடைக்கும், பிளஸ் C2H5Cl. இதுதான் டைஎத்தில் முக்கிய வினைகள். டைஎத்தில் முக்கிய வினைகள் என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்க. 1HI, அதுக்கடுத்து 2HI, அடுத்தது ஆட்டோ ஆக்சிடேஷன், அடுத்ததா PCl5, அதுக்கடுத்ததா குளோரின் வித் டார்க் dilute H2SO4, அடுத்ததா CH3COCl, அதாவது அசிட்டைல் குளோரைடு. இதனுடன் வினைபுரிய செய்யும் போது என்ன பொருள் கிடைக்கின்றது என்பது ஒட்டி